கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். நம்முடைய இந்த நாளுக்குரிய ஒரு வேத ஆராய்ச்சிக்காக நம்ம எடுத்துக்கொண்ட ஒரு பாடம், நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேசின ஒரு உவமை. இது பார்த்திங்கன்னா ஒரு பெக்யூலியர், ஒரு நூதனமான ஒரு உவமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இங்கே பேசுகிறத நம்ம கவனிக்கலாம். இப்போ இந்த உவமைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏன் ஊமைகளாக பேசினார், அதுக்கு நமக்கு விளக்கம் தெரியும் இல்லையா? பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, ஊமைகளை பற்றி சொல்லும்போது. அப்போது அவர் பேசின ஒவ்வொரு ஊமையிலையும் பரலோக ராஜ்யத்துக்கு போவதுடைய ரகசியம் இருந்ததை கவனிக்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த ஒரு ஊமை கூட நிறைய இன்டர்பிரிட்டேஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. பட் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய கோணம் நம்முடைய புது சிருஷ்டியினுடைய கோணத்தில் கொஞ்சம் கவனிச்சோம்னா அந்த ஒரு இன்டர்பிரிட்டேஷன் நமக்கு நல்லாவே புரியும். இந்த ஊமையில் தான் ஒரு வசனம் நம்ம பேசிக் சப்ஜெக்ட் எடுக்கும்போது சொல்கிறது உண்டு. ஏன்னா அந்த வசனம் நம்ம ஏற்றுக்கவே முடியாத மாதிரி ஒரு வசனம். அதை வேணால் ஒரு தடவை வாசிக்கிறேன் பாருங்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அதாவது லூக்காவில் இருக்குது 16ஆம் அதிகாரத்தில். இந்த உவமைக்குள்ளே நம்ம இன்னும் போகலை, ஆனால் அது ஒரு முக்கியமான வசனம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் மாளும்போது உங்களை நித்தியமான வீடுகளில் ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி அநீதியான உலகப் பொருளால் சிநேகிதரை உங்களுக்கு சம்பாதிங்கள்னு ஒரு வசனம் இருக்குது. இதை நம்ம பேசிக் சப்ஜெக்ட்லேயே கேட்போம். இந்த மாதிரி ஒரு வசனத்தினுடைய அர்த்தம் என்ன? அநீதியான உலகப் பொருளை சிநேகிதரை சம்பாதிக்கலாமா? நமக்கு என்ன பைபிளில் சொல்லியிருக்கு? உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை, அப்படி தானே சொல்லியிருக்கு இல்லையா? நான் மனுஷரையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன்? நான் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனாக இருந்தால் நான் தேவனுடைய ஊழியக்காரன் அல்ல, பவுல் எழுதுகிறார். அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த வசனம் பாருங்கள், நீங்கள் அநியாயமான உலகப் பொருளான சிநேகிதரை சம்பாதிங்கள். இதை கண்டுபிடிக்கும் மூகாந்தரம் தான் இப்போ இந்த ஊமைக்குள்ளே போகலாம். போகிறக்கு முன்னாடியே மறுபடியும் ஞாபகத்தை வச்சுக்கலாம். இது பரலோக ராஜ்யத்தின் ரகசியத்தை சொல்லக்கூடிய ஒரு ஊமை. சரி, இந்த ஊமையில் அப்படியே வசனம் ரொம்ப நேரம் வாசித்தோம்னா டைம் ஆகிடும். அந்த வசனம் வாசிக்கிற மாதிரியே அந்த நிகழ்ச்சிகளை பார்த்துருவோம். முக்கியமான இடங்களை நம்ம வாசிக்கலாம், சரிங்களா? இப்போது இந்த ஊமையினுடைய தலைப்பு உக்ரானக்காரன், ஆங்கிலத்தில் அக்கௌண்டன்ட்னு சொல்லுவாங்க. உக்ரானக்காரன். இது உக்ரானக்காரங்கிறது கொஞ்சம் இன்டீரியரான வார்த்தை, பழைய வார்த்தை, சரிங்களா? அது நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கணும்னா அக்கௌண்டன்ட், ஒரு கம்பெனியில் அக்கௌண்டன்ட் அப்படின்னாலே புரிஞ்சுக்கலாம் இல்லையா? அந்த கம்பெனியினுடைய அக்கௌண்ட்ஸ் ஃபுல்லாக அவர் கையில் தான் இருக்கும், அந்த அக்கௌண்ட்ஸுடைய ரகசியம் அவர் கையில் தான் இருக்கும். அந்த மாதிரி ஒரு உக்ரானக்காரனை பற்றின ஒரு உவமை. இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஐஸ்வர்யமுள்ள ஒரு மனுஷனுக்கு, லூக்கா 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலேயே, ஐஸ்வர்யவானாகிய ஒரு மனுஷனுக்கு ஒரு உக்ரானக்காரன் இருக்கான். அவனுக்கு என்ன நியூஸ் வருதுன்னா, தன் எஜமானனுடைய ஆஸ்திகளை எல்லாம் அழித்து போடுகிறதாக அவனுக்கு ஒரு நியூஸ் வருது. சரி, இப்போது அதுலேயே 2ஆம் வசனம் பாருங்கள். அப்பொழுது எஜமான் அவனை வரவழைத்து, உன்னை குறித்து நான் கேள்விப்படுறேன், நீ நிறைய மிஸ்யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதா கேள்விப்படுறேன். அதனால் உன் உக்ரான கணக்கை ஒப்புவி, இனி நீ எனக்கு உக்ரானக்காரனாக இருக்கக்கூடாது, அக்கௌண்ட்டு செட்டில் பண்ணிவிட்டு நீ கிளம்பிருன்ட்டார், நீ போய்டு. இனிமேல் எனக்கு நீ உக்ரானக்காரனாக இருக்க முடியாது. ஏன் அப்படின்னா, நீ ஃப்ராட் பண்ணிட்டேன், மிஸ்யூஸ் பண்ணியிருக்கேன், இது எனக்கு தெரிஞ்சிருச்சு, இனிமேல் உனக்கு இங்கே வேலை இல்லை, நீ புறப்படு அப்படின்னு சொல்லும் பொழுது, இப்போ பாருங்கள் அந்த அக்கௌண்டண்ட்டை என்ன செய்கிறான். லூக்கா 16:3ஆம் வசனம் வாசிக்கலாம் பாருங்க. அப்பொழுது உக்ரானக்காரன், நான் என்ன செய்வேன்? என் எஜமான் உக்ரான விசாரிப்பிலிருந்தே என்னை தள்ளி போடுகிறானே, கொத்துகிறதற்கு எனக்கு பலன் இல்லை, இறக்கவும் வெட்கப்படுகிறேன். அப்போ பாருங்க, அந்த உக்ரானக்காரன் வெளியே வந்த உடனே, இப்போ என் எஜமான் என்னை டெர்மினேட் பண்ணிட்டார், என்னை வேலையை விட்டு தூக்கிட்டார். இப்போது நான் வருமானத்துக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு அவன் யோசனை பண்ணுறான். எப்படி யோசனை பண்ணுறான் பாருங்கள். கொத்துகிறதற்கும் எனக்கு பலன் இல்லை, வேலை செய்யறதுக்கு என்னால் முடியல, இறக்கவும் வெட்கப்படுகிறேன். இறக்கவும்னு என்ன அர்த்தம்? பிச்சை எடுக்கிறது இல்லையா? செத்து போகிறதில்ல, பிச்சை எடுக்கிறது. பிச்சை எடுக்கிறதுக்கும் இன்னொருத்தர்கிட்ட போய் பிச்சை எடுக்கிறதுக்கும் எனக்கு வெட்கமாக இருக்குது. அதனால் ஒரு ஐடியா பண்ணலாம். அவன் யோசனை பண்ணுறான் பாருங்கள், ஒரு இன்டெலிஜென்ட் யோசனை. உக்ரான விசாரிப்பை விட்டு நான் தள்ளப்படும் போது,
அக்கௌண்ட் செட்டில் பண்ணிட்டு என்னை முதலாளி தள்ளிடுவார். தள்ளும்போது என்னை தங்கள் வீடுகளில் ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி செய்ய வேண்டியது இன்னதென்று எனக்கு தெரிய வந்தது என்று தனக்குள்ளே இவன் ஒரு ஐடியா பண்ணுறான். இப்போ நம்ம எஜமான் நம்மளை விட்டு வெளியே தூக்கிட்டா நம்மளை யாராவது சப்போர்ட் பண்ணணும், நமக்கு யாராவது ஒரு சப்போர்ட் பண்ணணும். அந்த சப்போர்ட் பண்ணுறவங்கள சம்பாதிக்கணும், அவங்கள எப்படியாவது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் நமக்கு கிடைக்கணும். என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசனை பண்ணுறான். இப்போது இதில் என்ன ஆச்சரியம்னா, இப்போ எஜமான்கிட்ட இவன் அக்கௌண்ட் செட்டில் பண்ணி ஆகணும். வேறு மாதிரி சொன்னால் இவன் கொடுக்கறது தான் கணக்கு. ஏன்னா அந்த ரகசியம் ஃபுல்லாக யாருக்கிட்ட இருக்குது? அந்த உக்ரானக்காரங்கிட்ட. அப்போ இவன் அக்கௌண்ட் தான் செட்டில் பண்ணி ஆகணும், இவன் கொடுக்கறது தான் கணக்கு. அதனால் அதில் ஒரு புத்திசாலித்தனத்தை யூஸ் பண்ணுறான். எப்படின்னு பாருங்கள். இப்போ பாருங்கள், முதல்ல லூக்கா 16ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் பாருங்கள். தன் எஜமானிடத்தில் கடன் பட்டவன்களை ஒவ்வொருவனாக வரவழைத்து முதலாவது வந்தவனை நோக்கி, நீ என் எஜமானிடத்தில் பட்ட கடன் எவ்வளவு என்று. இப்போ பாருங்கள், எஜமானுக்கு நிறைய பேர் கடன் பட்டிருக்காங்க, அவ அதை திருப்பி கொடுக்கணும். இப்போ பாருங்கள், அந்த அக்கௌண்ட்ஸ் யார் கையில் இருக்குது? இந்த உக்ரானக்காரன். இப்போ இவன் அக்கௌண்ட் செட்டில் பண்ணும். இப்போ அவன் என்ன ஐடியா பண்ணுறான், ஒருத்தங்கிட்ட போகிறான், எஜமான்கிட்ட கடன் பட்டவங்ககிட்ட போயிட்டு, நீ எத்தனை கொடுக்கணும் எஜமானுக்குன்னு சொல்லும்போது அவன் சொல்கிறான், 100 குடம் எண்ணெய் என்றான். அப்பொழுது உக்ரானக்காரன் அவனை நோக்கி என்ன சொல்கிறான், நீ உன் சீட்டை வாங்கி உட்கார்ந்து 50ன்னு எழுது. புரியுதுங்களா? 100 குடம் எண்ணெய் கொடுக்கணும். இப்போ என்ன சொல்கிறான், நீ 100 கொடுக்க வேண்டாம், நான் தான் அக்கௌண்ட் செட்டில் பண்ண போகிறேன், 50ன்னு எழுது. இது நமக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா ஒரு 1 லட்ச ரூபா கொடுக்கணும்னு வைங்களேன். அப்போ 1 லட்ச ரூபா இவன் கொடுத்தே ஆகணும் எஜமானுக்கு. ஆனால் அந்த உக்ரானக்காரன் என்ன செய்கிற, அக்கௌண்ட்டு அந்த கடன் பட்டாமரை அவங்ககிட்ட போய் நீ 1 லட்ச ரூபா கொடுக்க வேண்டாம், 50,000 ரூபா கொடுத்தா போதும், ஏன்னா நான் தான் அக்கௌண்ட்டு செட்டில் பண்ண போகிறேன். இப்போது இவனால், இந்த உக்ரானக்காரனால் அந்த கடன் பட்டவனுக்கு எத்தனை லாபம் ஆயிடுச்சு? இப்போ 50,000 ரூபா. அப்போது ஒரு வேளை இவன் வெளியில் வந்ததுக்கப்புறம் அவங்ககிட்ட போனால் அவன் ஒரு ஹெல்ப் பண்ணுவானா இல்லையா? ஏன்னா இவனால் அவனுக்கு என்ன கிடச்சிருக்கு? இப்போ 50,000 ரூபா லாபம். அந்த மாதிரி இது ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், அன்புக்குரிய சொல்கிறேன். இப்போது முதல்ல ஒருத்தர் ஃப்ரெண்டு பிடிச்சிட்டான் பாருங்கள், ஒரு நண்பர் பிடிச்சிட்டான். ரெண்டாவது இன்னொருவனை நோக்கி, நீ பட்ட கடன் எவ்வளவு என்று கேட்டான். அப்போ அவன் 100 கலம் கோதுமை என்றான். அப்பொழுது அவன் உன் சீட்டை வாங்கி 80 என்று எழுது. இதே மாதிரி தான், ஒரு 10,000 ரூபா கொடுக்க வேண்டியது இருந்தது அப்படின்னா நீ 10,000 ரூபா கொடுக்க வேண்டாம், 8,000 ரூபா கொடுத்தா போதும். நமக்கு புரியிருக்காத இந்த உதாரணம் சொல்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. அப்போ 2,000 ரூபா லாபம் யாருக்கு? அந்த உக்ரானக்காரன் கடன் பட்டவனுக்கு 2,000 ரூபா லாபம் சம்பாரித்து கொடுத்துட்டான். காரணம், இவன் தான் அக்கௌண்ட்டு செட்டில் பண்ண போகிறான். இப்போ பாருங்கள் என்ன பண்ணிட்டான், 2 பேர்த்துக்கு ஃபேவராக நடந்துக்கிட்டான். 2 பேர்த்துக்கு இவனால் ஒரு நன்மை கிடைச்சிது. அதனால் இப்போ அவனுக்கு எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் வந்தாச்சு? 2 ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கிடைச்சாச்சு. கவனிங்க, ஒவ்வொரு வார்த்தைகளும் கொஞ்சம் கவனிக்கணும். 2 ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாச்சு. இப்போ பாருங்கள், அக்கௌண்ட்டு செட்டில் பண்ணிட்டான். வெளியே வந்ததுக்கப்புறம் அவனை தாங்கிறதுக்கு 2 பேர் ரெடியாக இருக்காங்க. 2 பேர், இதை மட்டும் கொஞ்சம் ஞாபகத்தில் வைங்க. இவன் வெளியே வந்ததுக்கப்புறம் அவனை தாங்கிறதுக்கு 2 பேர் ரெடியாக இருக்கான். இது ஆக்சுவலாக நடந்த சம்பவம் அல்ல, இது ஒரு உவமை, இது ஒரு கதை. இயேசு கிறிஸ்து என்னமோ ஒரு விஷயத்தை விளக்கறக்கு இதை சொல்லிட்டு இருக்கார். இதுக்கு கன்க்ளூஷன் கொடுக்குறார் பாருங்க. லூக்கா 16:8 வாசிக்கலாம். அநீதி உள்ள உக்ரானக்காரன் புத்தியாய் செய்தான் என்று எஜமான் கண்டு அவனை மெச்சிக்கொண்டான். இதை யோசனை பண்ணி பாருங்க, எந்த எஜமான் மெச்சிக்குவான் இல்லையா? அந்த மெச்சிக்கிறதுங்கிற வார்த்தையை நம்ம எப்படி புரிந்து கொள்ள வேணும்? ஏதோ ரொம்ப பெருசாக பாராட்டுறதில்ல, அவன் அவ்வளோ புத்திசாலித்தனமாக செஞ்சுருக்கான்னு ஃபீல் பண்ணுறார். நல்லா புரிஞ்சுக்கலாம். அநீதி உள்ள உக்ரானக்காரன் புத்தியாய் செய்தான். ஆனால் அவன் யார்? அநீதி உள்ள உக்ரானக்காரன். நல்லா புரிஞ்சுக்கலாம். ஆனால் அவன் புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி ஒரு புத்தியாய் செய்தான் என்று எஜமான் கண்டு அவனை மெச்சிக்கொண்டான். சரி, இப்போ தான் பாயிண்ட்டுக்கு வரார். நம்ம சொல்கிற முடியாது, கம் டு த பாயிண்ட். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தெளிவான ஒரு விஷயத்தை இப்போ சொல்கிறார். எப்படி சொல்கிறார் பாருங்க. இவ்விதமாய், இந்த மாதிரி தான் ஒளியின் பிள்ளைகளை பார்க்கிலும் இப்பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் தங்கள் சந்ததியில் அதிக புத்திமான்களாக இருக்கிறார்கள். புரியுதுங்களா? இரண்டா பிரிக்கிறார். ஒளியின் பிள்ளைகள், இப்பிரபஞ்சத்தின் பிள்ளைகள். நம்மெல்லாம் ஒரு காலத்தில் இப்பிரபஞ்சத்தின் பிள்ளைகளாக இருந்து என்னைக்கு தேவன் நமக்கு அழைப்பு கொடுத்தாரோ அன்னைக்கு வெளியே வந்து இருட்டுக்குள் இருந்து இப்போ ஒளியின் பிள்ளைகள் ஆகிட்டோம்.
ஆனால் உலக ஜனங்கள் இருட்டுக்குள்ளே தான் இருக்கிறாங்க. ஆனால் எப்படி கம்பேர் பண்ணுறாருன்னா, இந்த மாதிரி புத்திசாலித்தனமாக தவறு செய்து ஃப்ராடு பண்ணுறதுல திருச்சபையின் பிள்ளைகளாகிய ஒளியின் பிள்ளைகளை காட்டிலும் மற்றவங்க நல்ல புத்திசாலியாக இருக்கிறாங்க. எதில் புத்திசாலிகள்? தவற சரியாக செய்கிறதில்ல, இல்லைங்களா? தவற சரியாக செய்கிறதில்ல. நம்ம மக்களே கவனிச்சு பாருங்க, ஒரு கரெக்ட் அப்படின்னாலே கரெக்ட், சரி, அதுதான் அர்த்தம். இதைய எப்படி பயன்படுத்திட்டாங்க, ஒரு லஞ்சம் கொடுக்குறதுக்கு அதே வார்த்தை யூஸ் பண்ணாங்க. அவரை நான் கொடுத்து சரி பண்ணிட்டேங்கிறான், அவரை கரெக்ட் பண்ணிட்டேன். இது என்ன மாதிரி ஒரு பேச்சு வழக்கு பாருங்க. கரெக்டுங்கிறதே ஒரு சரி. இப்போ அதை தவறுக்கு எப்படி யூஸ் பண்ணுறாங்க பாருங்கள். நான் கரெக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறது எவ்வளோ ஒரு மோசமான விஷயம். இதுதான் புத்திசாலித்தனம். அப்போ இந்த உலக ஜனங்கள் திருச்சபையின் பிள்ளைகளை காட்டிலும் ஃப்ராடு பண்ணுறதுல ரொம்ப புத்திசாலித்தனத்தை காட்டுறாங்க. அப்படி சொல்கிறார். சொல்லிட்டு அடுத்த வசனம் பாருங்க, லூக்கா 16:9 வாசிக்கலாம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்போ சொல்கிறவர், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இதுவரைக்கும் சொன்னது ஒரு உதாரணம் சொல்லிட்டு, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். உங்களுக்கு அப்படிங்கிறது யார்? இப்போ நமக்கு தான், இல்லையா? நமக்கு தான் சொல்கிறார். இப்போ நம்மக்கிட்ட சொல்கிறார், நீங்கள் மாளும்போது அப்படின்னு வார்த்தை. நீங்கள் நம்மளை மாளும்போது உங்களை நித்தியமான வீடுகளில் ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி அநீதியான உலகப் பொருளால் உங்களுக்கு சிநேகிதரை சம்பாரியுங்கள். இதுதான் பெரிய கன்ஃபியூஷன். இது என்ன, இந்த வசனத்தினுடைய மீனிங் என்ன? அநீதியான உலகப் பொருள் எப்படிங்க சிநேகிதரை சம்பாதிக்கிறது? அப்போது இது தமிழில் இந்த ஸ்லாங்கு நமக்கு கொஞ்சம் புரியுறது கொஞ்சம் கடினமாக இருக்கும். ஒவ்வொரு வார்த்தையாக கவனிக்கலாம். சரி, இந்த வார்த்தையினுடைய மீனிங் வர்றதுக்கு முன்னாடி அடுத்து இதனுடைய கன்க்ளூஷன் எப்படி கொடுத்துட்டாருன்னா, கொஞ்சத்தில் உண்மை உள்ளவன் அநேகத்திலும் உண்மை உள்ளவனாக இருக்கிறான், கொஞ்சத்தில் அநீதி உள்ளவன் அநேகத்திலும் அநீதி உள்ளவனாக இருக்கிறான். அநீதியான உலகப் பொருளை பற்றியே நீங்கள் உண்மையாக இராவிட்டால் யார் உங்களை நம்பி உங்களுக்கு பொருளை ஒப்படைப்பாங்க அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. சரி, இந்த உவமையில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொல்ல வரார்? ஒரு உக்கிரானக்காரன் இருக்கான், அவனுக்கு ஒரு எஜமான். அவன் புத்திசாலித்தனமாக தவறாக ஃப்ராடு பண்ணிட்டான், அதை வேற மெச்சிக்கிறாரான். அப்போ இது என்ன சொல்ல வர்றார்? அப்போ இந்த உவமையில் அவர் சொல்ல வர்ற விஷயம் ஒரு வசனத்தில் மட்டும்தான் இருக்குது. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் மாளும்போது உங்களை நித்தியமான வீடுகளில் ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி அநீதியான உலகப் பொருளை சிநேகிதரை சம்பாரியுங்கள். சரி, இப்போ இதுக்கு விளக்கம் தெரியணும்னா முதல்ல நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? உக்கிரானக்காரன் அப்படிங்கிறது தான் மேஜர் அந்த தலைப்பு. அப்போ நம்ம சத்தியத்தை பொறுத்த வரைக்கும் இங்கே யாருங்க உக்கிரானக்காரன்? அதை கண்டுபிடிச்சிட்டா ஓரளவுக்கு நம்ம ஃப்ரீயாக போயிடலாம். யார் உக்கிரானக்காரன்? இப்போ வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 4:1. இப்படியாக எந்த மனுஷனும் எங்களை கிறிஸ்துவின் ஊழியக்காரர் என்றும் தேவனுடைய ரகசியங்களின் உக்கிரானக்காரன் என்றும் எண்ணிக்கொள்ள எந்த மனுஷனும், இப்போ நம்மளை தான் சொல்றார், நம்ம கிறிஸ்துவுடைய ஊழியக்காரன் என்றும் தேவனுடைய ரகசியங்களின் உக்கிரானக்காரன். அக்கௌண்ட்ஸினுடைய பாருங்க, அந்த சீக்ரெட்ஸ் எல்லாம் எப்படி ஒரு அக்கௌண்டனுக்கு தெரியுமோ, டிரான்சாக்ஷன் சொல்கிறோம் இல்லையா, ஒரு பெரிய முதலாளியினுடைய பண பரிவர்த்தனைகள் முழுவதுமே ஒரு அக்கௌண்டண்ட்டுக்கு தான் தெரியும். அப்போ அவன் ஒரு சீக்ரெட்டு வச்சுருப்பான், யாருக்கும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, ஆனால் அவனுக்கு தெரியும். அந்த மாதிரி இப்போ தேவனுடைய ரகசியங்களின் உக்கிரானக்காரர்களாக நம்ம இருக்கிறோமா? ஆனால் அந்த உக்கிரானக்காரன் என்ன ஆயிட்டான்? அவங்கிட்ட உண்மை இல்லை. நம்ம எப்படி இருக்கணும்? அடுத்த வசனம் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 4:2. மேலும் உக்கிரானக்காரன் உண்மை உள்ளவன் என்று காணப்படுவது அவசியமா? பார்த்தீங்களா? அப்போ ஒரு அக்கௌண்டன்ட்னாலே அவன் எப்படி இருக்கணும்? உண்மை உள்ளவனாக இருக்கணும். உக்கிரானக்காரன் உண்மை உள்ளவனாக இருக்கணும். இப்போ நம்ம தான் அந்த உக்கிரானக்காரன். இப்போ நம்மளை அந்த அநீதி உள்ள உக்கிரானக்காரனோட கம்பேர் பண்ணி பார்த்துட்டோம்னா இந்த உவமையினுடைய பொருளை ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். சரியா? இப்போது இந்த உவமையில் அந்த உக்கிரானக்காரன் என்ன பண்ணியிருக்கான்? அவனுக்கு ஒரு எஜமான் இருக்கான். அந்த எஜமான ஒரு நியாயமான ஆளாக இருக்கிறதுனால தான் இவன் அநியாயம் பண்ணதுனால அவனை வெளியே தள்ளுறான். நல்லா புரிஞ்சுங்க.
அப்படி வெளியே தள்ளும்போது இவன் என்ன நினச்சிட்டு வெளியே வர்றான், நான் அக்கௌண்ட்ஸும் சப்மிட் பண்ணிடணும், அதே சமயத்தில் என்னை முதலாளி வெளியே தள்ளும்போது எனக்கு சப்போர்ட்டுக்கு 2 பேர் ஃப்ரெண்ட்ஸாவது வேணும். அதனால் இவன் என்ன பண்ணுறான், புத்திசாலித்தனமாக ஒரு ஃப்ராடு பண்ணி அந்த 2 ஃப்ரெண்ட்ஸை சம்பாதிக்கிறான். சரியா, புத்திசாலித்தனமாக சம்பாதிச்சிட்டான். அதனால தான் மெச்சிக்கொண்டான் அந்த வார்த்தை. இப்போ நம்மகிட்ட என்ன சொல்கிறார், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்போ நம்ம ஒரு உக்ரானக்காரன், நீங்கள் உண்மையாக இருக்கணும், அதுதான் சொல்கிறார். இப்போ நம்ம எப்படி இந்த ஓமையினுடைய பொருள் கண்டுபிடிக்கலாம்னா, பாருங்கள், இங்கே பாருங்கள், 2 உக்ரானக்காரன். இந்த பக்கம் அநீதி உள்ள உக்ரானக்காரன், இந்த பக்கம் நீதி உள்ள உக்ரானக்காரன். இது நம்ம நீதி உள்ள உக்ரானக்காரன் யார், நம்ம உண்மை உள்ளவர். அநீதி உள்ள உக்ரானக்காரன் நமக்கு முன்னாடி வைக்கப்பட்ட ஒரு பாடம். சரியா, இப்போ இங்கே இவனுக்கு மேலே ஒரு எஜமான் இருக்கான். அவன் நியாயமான ஆள். அவன் நியாயமான ஆளாக இருந்ததுனால இப்போ அவன் அநியாயம் பண்ணும்போது அவனை வெளியே தள்ளிட்டான். புரியுதுங்களா, வெளியே தள்ளணுன்னே தனக்கு சப்போர்ட்டுக்கு புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி 2 ஃப்ரெண்ட்ஸை சம்பாரிச்சான். கவனிங்க, இப்போ இங்கே நமக்கு சொல்கிறார், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னாராம். இங்கே இருக்கிற உக்ரானக்காரனை பார்த்து, உக்ரானக்காரன் உண்மையுள்ளவனாக இருக்கணும், புரிஞ்சுக்குங்க. இப்போ இதே உக்ரானக்காரன் இங்கே யார்கிட்ட வேலை செய்கிறான்னா, இங்கே ஒரு எஜமான் இருக்கான். நல்லா புரிஞ்சுக்கலாம், புரியுதுங்களா? அவனுக்கு கீழே தான் இந்த உலகம் இருக்குது, அப்படி வச்சுக்கலாம். புரியுதுங்களா? அவன் யார், இங்கே நாம் உண்மையுள்ள உக்ரானக்காரலாக இருக்கிறோம், நமக்கு மேல் இருக்கிறான் பாருங்க ஒரு அதிகாரி. அவன் அவன் நல்லவன் இல்லை, அவன் மோசமான ஆள். நமக்கு இப்படி புரிஞ்சுக்கணும், சாத்தான் அப்படி வச்சுங்க. இப்போது நீங்கள் மாளும்போது, அப்போது நம்ம சத்தியத்துக்கு எப்போ மாள்றதுன்னா புரியுது, மரணத்திற்குள்ளே போகிற விஷயம். அப்போ என்னைக்கு தேவனோட உடன்படிக்கை செய்கிறோமோ அதுதான் நீங்கள் மாளும்போது. அப்போ தேவனோட உடன்படிக்கை செய்கிறோம் இல்லையா, நீங்கள் மாளும்போது அப்படின்னு என்ன அர்த்தம்? உடன்படிக்கைங்கிறது என்ன தெரியுங்களா? ஓப்பனாக சொல்லப்போனால் சாத்தானுடைய ஆளுகையிலிருந்து தேவனுடைய ஆளுகைக்குள்ளே வர்றோம். சாத்தானுடைய கைடன்ஸிலிருந்து தேவனுடைய கைடன்ஸுக்குள்ளே வர்றோம். சாத்தானுடைய பராமரிப்பு அல்லது அவனுக்கு கீழ் இருந்து தேவன்கிட்ட வரும். அப்போது சாத்தானுடைய ஆளுகையில் இருக்கிற போதே இங்கே நாம் உண்மையாக இருந்தால், தேவனுக்கென்று பலி செலுத்தினா அவன் நம்மளை விட்டுருவானா? என்ன பண்ணுவான் தெரியுமா? அந்த எஜமான் ஓரளவுக்கு நல்லவனாக இருந்தனால அநியாயம் உள்ளவனை வெளியே தள்ளினான். அதே தான் ஆப்போசிட்டில் இவன் மோசமானவன், இவனுக்கு கீழ் இருக்கக்கூடியவங்க நல்லவங்களாக இருந்தால், உண்மையாக இருந்தால் இவன் தன்கள் கிட்ட வச்சுக்க மாட்டான். அதனால் இவன் என்ன பண்ணுவான், தள்ளிடுவானா. இன்றைக்கி அந்த நிலைமை தாங்க நமக்கு. என்ன பண்ணுறான், தள்ளிடுவான். அதே சமயத்தில் இந்த உக்ரானக்காரனுக்கு அந்த எஜமான் எல்லாமே கொடுத்து வச்சுருந்தார் இல்லையா, அந்த மாதிரி தேவன் கூட அவங்கிட்ட நம்ம இருந்தால் கூட நமக்கு தேவையானதெல்லாம் கொடுத்தா வச்சிருக்காரு. பாருங்க, 1 கொரிந்தியர் 4:7. அன்றியும் உன்னை விசேஷித்தவனாகும்படி செய்கிறவர் யார்? உனக்கு உண்டாய் இருக்கிறவைகளில் நீ பெற்று கொள்ளாதது யாது? நீ பெற்று கொண்டவனானால் பெற்று கொள்ளாதவன் போல் ஏன் மேன்மை பாராட்டுகிறாய்? இந்த வசனத்துடைய சுருக்கம் என்ன, உனக்கு நான் என்ன கொடுக்காம விட்டுருக்கேன். அப்போ இதை உணரக்கூடிய தேவனுடைய பிள்ளைகள் என்ன செய்கிறான்னா, சாத்தானுடைய கொள்கை கோட்பாடு, அவனுடைய தவறான கேரக்டர், சுற்றி இருக்கிற சொந்த பந்தங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸு, இதை விட்டு இவங்க தேவனுக்கென்று உண்மையும் நன்மையுமா செய்ய ஆரம்பிக்கும் போது சாத்தான் என்ன பண்ணிடுவான் தெரியுங்களா, தள்ளி விட்டுருவானா. அப்படின்னு அவனுடைய ஃபேவரிலிருந்து நாம் தள்ளப்படுவோம். இங்கே எப்படி இவன் ஃப்ராடு பண்ணனால தள்ளப்படுறான், இங்கே நம்ம நன்மை செய்கிறதுனால தள்ளப்படுறோம். அப்போ அவன் ஃப்ராடு பண்ணும்போது தள்ளப்படும் போது தனக்கு 2 ஃப்ரெண்ட்ஸ் அவன் எவ்வளோ புத்திசாலித்தனமாக சம்பாரித்தான். இதைத்தான் அடுத்த வசனம், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் நீங்கள் மாளும்போது. இப்போ பாருங்கள் இந்த வசனம் எப்படி இருக்குன்னா, உங்களை நித்தியமான வீடுகளில் ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி. உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க எங்கே இருக்கிறாங்களா, நித்தியமான வீட்டில் இருக்கிறாங்களா. புரியுதா உங்களுக்கு? நீ அப்படி சாத்தான உங்களை தள்ளிட்டான்னா, இப்போ உங்களை சப்போர்ட் பண்ணுறதுக்கு, உங்களை தாங்கிறதுக்கு அப்படி தள்ளி விட்டால் அப்படியே தாங்குவாங்களா உங்களை.
அப்படி தாங்கிறதுக்கு நித்தியமான வீடுகளில் இருக்காங்களோ 2 பேர் இருக்கிறாங்க. எப்படி அவங்க 2 ஃப்ரெண்ட்ஸை சம்பாரிச்சான் பாருங்க. அந்த மாதிரி இந்த நித்தியமான வீடுகளில் 2 பேர் ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி இந்த அநீதியான உலகத்திலேயே, அநீதியான உலகப் பொருளையே அந்த நித்தியமான வீட்டில் இருக்கிற 2 ஃப்ரெண்ட்ஸை நீங்கள் புத்திசாலித்தனமாக சம்பாரிங்கன்னார். அப்படின்னா இங்கே நித்திய வீட்டில் இருக்கிற 2 ஃப்ரெண்ட்ஸ் யார்? அவன் எப்படி 2 ஃப்ரெண்ட்ஸ் தானே சம்பாரிச்சான். இப்போ நித்திய வீடு எங்கே இருக்குது பாருங்கள். 2 கொரிந்தியர் 5:1 வாசிக்கலாம். பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கை வேலை இல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டு என்று அறிந்திருக்கிறோம். உங்களை நித்தியமான வீடுகளில் ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி எவ்வளோ ஞானமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேசினார். அப்போது நம்முடைய நித்திய வீடு எங்கே இருக்குன்னா பரலோகத்தில். அப்போ நம்ம பரலோகத்துக்கு போகக்கூடிய உக்ரானக்காரர்களாக இருந்தால் நம்ம தேவனுக்கு உண்மையாக இருப்போம். தேவனுக்கு உண்மையாக இருக்கும்போது சாத்தான் நம்மளை தள்ளிடுவான். இந்த பூமியில் நமக்கு பெருசாக ஃபேவரெல்லாம் ஒன்றும் கிடைக்காது, நன்மை கிடைக்காது, தள்ளிடுவான். அப்படி தள்ளும்போது கவலையப்படாதீங்க. உங்களை தள்ளும்போது அந்த நித்திய வீட்டில் எப்படி அங்கே 2 ஃப்ரெண்ட்ஸு இருந்தாங்களோ அதே மாதிரி உங்களை 2 ஃப்ரெண்ட்ஸ் தாங்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. யாருங்க அந்த 2 ஃப்ரெண்ட்ஸு? அங்கேயும் 2 இங்கேயும் 2 தான் இல்லையா? இங்கே பரலோகங்கிற நித்திய வீட்டில் 2 பேர் தாங்க நமக்கு ட்ரூ ஃப்ரெண்டு. ஒன்று பிதாவாகிய தேவன், இன்னொன்று நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இவங்க 2 பேர் தாங்க நமக்கு ட்ரூ ஃப்ரெண்ட்ஸ். அப்படியா? தேவன் நமக்கு ஃப்ரெண்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஆமாம். எப்படின்னா நம்மெல்லாம் விசுவாசத்தினாலே யாருடைய சந்ததின்னு படிச்சிருக்கோம்? ஆபிரகாமுடைய சந்ததி. இப்போ வாசிக்கலாம், யாக்கோபு 2:21 வாசிக்கலாம். அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்கிற வேத வாக்கியம் நிறைவேறிற்று. அவன் தேவனுடைய சிநேகிதன் எனப்பட்டான். அவன் தேவனுடைய சிநேகிதன் எனப்பட்டான். அப்போ ஆபிரகாம் தேவனுடைய சிநேகிதன், ஃப்ரெண்டுன்னா அவருடைய சந்ததியில் வர நம்மளும் யார் தான்? தேவனுக்கு ஃப்ரெண்டு. அதனால தான் நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ அப்படின்னார். ஃப்ரெண்டுங்கிறது வேறு ஒன்றும் இல்லைங்க. தான் மற்றவரிடத்தில் சொல்ல முடியாத கூட ஒரு நண்பன் தன்னுடைய நண்பன் இடத்துல சொல்லுவாங்க. அந்த மாதிரி தேவன் தன்னுடைய எல்லா காரியத்தையும் அவருடைய சொந்த பிள்ளைகளுக்கு அவர் மறைக்காமல் சொல்லிடுறார். இயேசு கிறிஸ்து கூட சங்கீத புஸ்தகங்கள் எழுதுகிறார், எனக்கு தேவன் சொன்னதை நான் என்னுடைய சபைக்கு நான் மறைக்கவே இல்லை. அப்போது தேவனுடைய ரகசியங்கள் சத்தியம், அதை வாங்கியிருக்கிறோம் உக்ரானக்காரர்கள். இந்த ரகசியத்தை நம்ம என்ன செய்யணும்? பாதுகாப்பாக உண்மையாக இருக்கணும். அப்படி பாதுகாப்பாக உண்மையாக இருக்கும்போது சாத்தான் நம்மளை தள்ளிடுவான். அப்படி தள்ளும்போது நமக்கு 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஒன்று பிதாவாகிய தேவன், அப்போ இன்னொருத்தர் யார்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவர் நமக்கு ஃப்ரெண்டா? ஆமாங்க. யோவான் 15:14 வாசிக்கலாம். நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் என் சிநேகிதராய் இருப்பீர்கள். நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் நீங்கள் எனக்கு என்னவா இருப்பீங்க? எனக்கு சிநேகிதர். அப்போ எத்தனை ஃப்ரெண்ட் ஆச்சு? இப்போ 2 ஃப்ரெண்ட்ஸ். அந்த அநீதியுள்ள உக்ரானக்காரன் தனக்கு 2 ஃப்ரெண்ட்ஸை சம்பாதிக்கிறதுக்கு ஒரு ஃப்ராடு பண்ணான். புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி ஒரு ஃப்ராடு பண்ணி 2 ஃப்ரெண்ட்ஸை சம்பாதிச்சான். அப்படியே இங்கே சொல்கிறார் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. என்ன சொல்கிறார் தெரியுங்களா? இப்போ நீங்கள் உக்ரானக்காரர், உங்களுக்கு எஜமான் இருக்கான். நீங்கள் உண்மையாக தேவனுக்கு பிரியமாக நடக்கும்போது அவன் உங்களை தள்ளிடுவான். அப்படி தள்ளும்போது உங்களை நித்தியமான வீடுகளில் 2 பேர் ஏற்றுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க, பிதாவாகிய தேவனும் கிறிஸ்துவும். அந்த ஃப்ரெண்ட்ஸை நீங்கள் எப்படி தெரியுமா சம்பாதிக்கணும்? அவன் எப்படி தன்னுடைய இன்டெலிஜென்ஸை பயன்படுத்தி அந்த 2 ஃப்ரெண்ட்ஸை சம்பாதிச்சானோ அதே மாதிரி இப்போ நம்ம என்ன செய்யணும்? அவன் அக்கிரமம் பண்ணுறதுக்கு அந்த புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தினான் இல்லையா? இப்போ தேவனுடைய பிள்ளைகள் என்ன பண்ணுமா? பிளான் பண்ணுறான் பாருங்க, பக்கா பிளான். இப்போது பிதாவாகிய தேவனையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவையும் நம்ம சம்பாதிக்கணும்னா, அவங்க விரும்புகிற மாதிரி நடக்கணும்னா ஃப்ராட் பண்ணால் நடக்குமா? அப்போ இங்கே எப்படி இருக்கணும்? உண்மையும் உத்தமமாக இருக்கணும். அப்போ உண்மையும் உத்தமமாக இருக்கிறதுக்கு இங்கே நம்ம என்ன செய்யணும்? நம்முடைய எல்லா புத்திசாலித்தனத்தையும் பயன்படுத்தணும். அவன் என்ன பண்ணா? அக்கிரமம் பண்ணுறதுக்கு தன்னுடைய எல்லா புத்திசாலித்தனத்தையும் பயன்படுத்தி 2 ஃப்ரெண்ட்ஸை சம்பாதிச்சிட்டான். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் மாளும்போது
தேவனிடத்தில் உங்களை ஒப்படைக்கும் போது, சாத்தான் உங்களை தள்ளும் போது, உங்களை நித்தியமான வீடுகளில் ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி இந்த அநீதியான உலகப் பொருளையே உங்களுக்கு சிநேகிதரை உலக பிரகாரமான சிநேகிதரை சொல்லலை, பிதாவாகிய தேவனையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவையும் சம்பாதிங்க. அப்போ இயேசு கிறிஸ்துவையும் தேவனையும் நம்ம சம்பாதிக்கணும். நம்ம அவர்களை பெற்றுக்கொள்ளணும்னா இங்கே எப்படி இருக்கணும்? உண்மையாக இருக்கணும், உத்தமமாக இருக்கணும். அதுக்கு இனிமேல் நீங்கள் உங்கள் எல்லா புத்திசாலித்தனத்தையும் பயன்படுத்துங்கிறார். நாம் என்ன பண்ணுவோம்? அநேக சந்தர்ப்பங்களில் நம்முடைய சுயநலமான விஷயங்களை பெற்றுக்கொள்றதுக்கு சில புத்திசாலித்தனத்தைலாம் பயன்படுத்துவோம். ஆனால் என்ன சொல்கிறார்? பிளான் பண்ணுங்க. வேறு மாதிரி சொல்லட்டுமே, எனக்கு புரிஞ்ச ஒரு உதாரணம் சொல்கிறேன். எப்பொழுதுமே தேவனுடைய பிள்ளைகள் அலர்ட்டாகவே இருக்கணும். எந்த நேரத்தில் வேணாலும் சைத்தானுடைய ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் நம்மளை சுற்றியில் இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு மீட்டிங் போகிறதுக்கு ரெடியாக வரும்போது அந்த நேரம் பார்த்து நமக்கு ரொம்ப நெருங்கிய உறவினர்கள் வராங்க. உடனே நமக்கு போராட்டம். நெருங்கிய உறவினர்கள் அப்போ நம்ம உடனே நம்ம மீட்டிங் பண்ணால் தப்பாக நினச்சிக்குவாங்க. போகலின்னா தேவன் தப்பாக நினச்சிக்குவாருங்கிற எண்ணமே இருக்காது. காண்கிற மனுஷரிடத்தில் பயப்படுவாங்க, காணாத தேவனிடத்தில் அந்த பயம் இல்லை இல்லையா? அப்போ மனுஷருக்கு உண்மையாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்போ இந்த டைமில் தேவனுடைய பிள்ளைகள் மனம் அலர்ட்டாக இருந்து இங்கே பிளான் பண்ணுவோம். புத்திசாலித்தனத்தை இங்கே பிளான் பண்ணணும். எப்படி? வரும்போதே முதலே சொல்லிடணும், பாருங்கள் ஏற்கனவே இது பிளான் பண்ண ப்ரோக்ராம், நான் கடவுளுடைய காரியத்துக்கு போகிறேன், நீங்கள் ஒன்றா இங்கே வெயிட் பண்ணுங்கள், இல்லைன்னா கூட வாங்க. கூட வாங்கன்னா வரமாட்டாங்க கட்டாயமாக. வெயிட் பண்ணுங்கன்னா ஒருவேளை வெயிட் பண்ணலாம். அப்போது அந்த புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி ஏதோ ஒன்று சொல்லிட்டோம்னா உடனடியாக என்ன செய்வாங்க? நம்மளை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. இப்போது அவர்களை நம்ம தவிர்த்தாச்சு, தேவனையும் குமாரனையும் நம்ம பெற்றுக்கொண்டோம். ஏன்னா அந்த சபைக்கு ஏதோ ஒரு சத்தியம் கேட்டோம்னு வைங்க, ஏதோ ஒரு வகையில் தேவனுடைய குணலட்சணம் நமக்குள்ள வந்துடும். அதான் அந்த சிநேகிதரை சம்பாதிக்கிறது. அப்போ பிதாவாகிய தேவனையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவையும் நம்ம சம்பாரிச்சுட்டே இருக்கணும். அப்படின்னா இந்த பூமியில் நம்ம புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தணும். எதுக்கு? நன்மை செய்யறதுக்கு. எப்படியெல்லாம் தேவனுடைய ஊழியத்தை செய்யலாம், எப்படி நன்மை செய்யலாம், எப்படி செஞ்சால் இது ஒரு விஷயம் பிரச்சனை இல்லாமல் போகும், அல்லது ஒரு பிரச்சனையாக இருக்கும் பொழுது இதை எப்படி செய்யலாம், பிளான் பண்ணிகிட்டே இருக்கணும். நம்முடைய முழு புத்திசாலித்தனத்தையும் ஊழியத்துக்கு பயன்படுத்தணும். அப்படி பயன்படுத்தும் போது பிதாவாகிய தேவனையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவையும் நம்ம சம்பாதிக்கலாம். இந்த ஃப்ரெண்ட்ஸ் தாங்க நம்ம சம்பாதிக்கிறதுக்காக நம்ம வந்திருக்கோம். அப்போ இந்த ஃப்ரெண்ட்ஸ் சம்பாதிக்கணும்னா அவன் 2 ஃப்ரெண்ட்ஸ் எப்படி சம்பாதிச்சான்னு பார்த்தோம். புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தினா ஃப்ராடு பண்ணுறக்கு. இங்கே நம்முடைய ஃப்ரெண்ட்ஸை நம்ம சம்பாதிக்கணும்னா எதை பயன்படுத்தணும்? புத்திசாலித்தனத்தை தான். எதுக்கு? உண்மையாக இருக்கிறதுக்கு. அப்போது தேவனை நம்ம எப்படி தெரியுங்களா சம்பாதிக்க முடியும்? சத்தியத்தில் எல்லாவற்றிலேயும் உண்மையும் உத்தமமானவர்களாக இருக்கணும். அதனால தான் பவுலெல்லாம் எழுதும்போது இயேசு கிறிஸ்துடைய பெயரை சொல்லுகிறவன் எவனும் அநியாயத்தை விட்டு விலக கடவன் படிச்சிருக்கோமா இல்லையா? அப்போது ஒரு அநியாயம் நமக்கு முன்னால் நடக்குது அப்படிங்கிற போது அது மற்ற ஜனங்களால் நமக்கு ஒரு ஃபேவர் கிடைக்குது அப்படின்னா உடனே என்ன செய்யணும்? அதை வெறுத்து இது தேவனுக்கு பிரியமில்லை, அதனால் என்ன வந்தாலும் பார்த்துக்கலான்னு சொல்லி முடிவு பண்ணுறோம் பாருங்கள். அப்போது அந்த முடிவே புத்திசாலித்தனமான முடிவு. ஏன்? அந்த முடிவு எடுக்கிறதுனால தேவனை நம்ம சம்பாதிக்கிறோம், தேவன்கிட்ட அப்ரிஷியேஷன் வாங்குகிறோம், தேவன்கிட்ட பாராட்டு வாங்குகிறோம். தேவன் நம்மளை எல்லா வகையிலையும் ஆசீர்வதிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கார். ஆனால் அங்கே இருக்காங்க, நித்தியமான வீட்டில் இருக்கிறாங்களா? என்ன சொல்லிட்டார்னா, பூமியை விட்டு நீங்கள் தள்ளிடுவான் சத்தான், தள்ளும்போது உங்களை அப்படியே ஏந்திக்கிறாங்க. புரியுதுங்களா? பூமி எது எந்த திசைன்னு பாருங்கள், புவியீர்ப்பு விசை இருக்கிறனால மேலே இப்படி மேலே நின்னா இங்கே நிற்கிற மாதிரி இருக்கும், கீழே நின்னா இங்கே நிற்கிற மாதிரி இருக்கும். எந்த பக்கம் இருந்து தள்ளினாலும் திசைகள் அங்கே வெளியே தெரியாது. தேவன் ஆட்டோமேட்டிக்காக அப்படியே நம்மளை ஏந்திரக்கு ரெடியாக இருக்கிறார். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை தான் தேவன் நமக்கு கொடுக்குறனால இப்போ இந்த ஊமையில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏன் இதை சொன்னார்னா, அன்னைக்கு இஸ்ரேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் நிறைய பேர் இருந்தாங்க இந்த மாதிரி இவங்களை வழி நடத்துகிறவங்க. இவங்கெல்லாம் இப்படி தான் பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்களாம் உக்ரான ஊழியம் பண்ணுறோன்னு சொல்லி, அதாவது தேவனுடைய காரியங்களை வைத்துக்கொண்டு இவர்கள் பிழைத்து கொண்டு அதில் புத்திசாலித்தனமாக நிறைய விஷயங்கள் செய்துட்டு அதில் இவங்க தங்களுடைய வாழ்க்கையை நடத்திட்டு இருந்தாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் உண்மையான தேவனுடைய உக்கிரானக்காரன் எப்படி இருக்க வேணுங்கிறத இந்த ஓமையில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்கிறார். ஆகவே அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, நம்ம இந்த அநியாயமான உலகத்தில் இருக்கும்போதே நம்முடைய 2 நண்பர்களை, பிதாவாகிய தேவனையும்
ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்ம சம்பாதிக்கிறதுக்கு என்னென்ன வழியோ அத்தனை வழியிலையும் நம்முடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி அவர்களை பெற்றுக்கொள்ள தேவன் தாமே நமக்கு கிருபை செய்வாராக.